வணக்கங்க. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றத மாதிரி இப்ப எலெக்ஷன் வந்ததுல இருந்து திமுக காரர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்புங்கிற சூழ்நிலை தான் தமிழகம் முழுவதும் உருவாகி வருவதை நம்ம டெய்லி காணொலிகள்ல பாக்குறோம். அதாவது முதல் தடவை எம்எல்ஏ போட்டி போடுறவங்களா இருக்கட்டும், திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், அமைச்சர்களோட பிள்ளைகளா இருக்கட்டும், ஏன்னா வாரிசு அரசியல் நிரம்பிய கட்சின்னு எல்லோருக்கும் தெரியும். உச்சகட்டமா நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போகக்கூடிய தொகுதிகளில் கூட ஒரு இவங்க ரோட் ஷோ போறாங்க, மக்கள் ஆதரவு இல்லாம இவங்க வெறுங்கை ஆடுற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் உச்சகட்டமா ஒரு டென்ஷனுக்கு தான் அவங்க போறாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த 2 நாளா ரொம்ப பர்சனல் அட்டாக்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எடுக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நம்ம நினைக்கலாம்னா, இவங்க சொல்லக்கூடிய பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பேசுவதற்கு பாஜகவும் அதிமுகவும் இவர்கள் அளவுக்கு தவறு செய்த கட்சியாக இவர்களால் குற்றம் சுமத்தவில்லை என்பதை நம்ம சொல்ல வேணும். உதாரணத்துக்கு திரு மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக மீது இவர்கள் குண்டூசி திருடியதாக கூட எந்த குற்றமும் சுமத்த முடியாத அளவுக்கு அவர் நல்லாட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அதே போல அதுக்கு முன்னாடி அதிமுக சார்பாக திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி இருந்த போது இருந்த நலத்திட்டங்களை எல்லாம் அளித்த ஒரு சாதனை தான் இவங்க செஞ்சிருக்காங்களே தவிர இவங்க புதுசா எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதனால அதிமுக மேலேயும் இவங்க எந்த சார்ஜும் பெருசா வைக்க முடியாம உச்சகட்டமான ஒரு நிலைமைக்கு போய் பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரு எடப்பாடியார் அவர்களை அப்பாவும் பிள்ளையும் பர்சனல் அட்டாக் பண்ண போய் பொறுத்து பார்த்தாரு எடப்பாடியார். நேத்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது கருணாநிதி அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்காவிட்டால் ஸ்டாலின் கவுன்சிலர் ஆக முடியுமான்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறாரு. ஆகியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் அவர் பையன் அவரு ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தான் திரு எடப்பாடியார் மீது வைத்தாரு. அதற்கு அவர் பதிலடி இத்தனை கொடுக்கலைன்னாலும் கொடுத்துட்டாரு. நேற்று கொடுத்துட்டாரு. தம்பி, நான் ஒரு காலை பார்த்தேன், பெரியவங்க கால ஆசீர்வாதம் வாங்கினதை நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க நைட் 2 மணிக்கு ஒரு துணை முதலமைச்சர் இன்ஸ்டாகிராம்ல யார் காலை பாக்குறீங்க அப்படின்ட்டாரு. இது தேவையா உங்களுக்கு? இன்னொரு தடவை பால்டாயில் கொடுக்க உங்க பாடியில தெப்புல தம்பின்னு சொல்ற அளவுக்கு நாடு போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க பார்த்து பேசுங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வர்றீங்களோ வரலையோ மக்கள்கிட்ட எடுத்து வைக்க வேண்டிய கருத்துக்களை எடுத்து வைங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்த்துக்கங்க. நன்றி.